ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம 7 ஃபர்ஸ்ட் கிசஸ்ன்ற ட்ராமாவோட ஃபுல் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய மாலை காமிக்கிறாங்க. பலாப்பழத்தில் ஈமக்கிற மாதிரியே எப்பவும் அந்த மாலில் கூட்டம் அலமோதிட்டே இருக்கு. அப்படி ஒரு பிஸியான மாலில் தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணுறா. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு இன்னைக்கு 25th பர்த்டே. அதனால் அவளுக்கு விஷ் பண்ணி ஏதோ ஒரு பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹீரோனோட ஃபீலிங்ஸ் பூராமே என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணுறா. இந்த வருஷம் மட்டும் இல்லை, எந்த வருஷமும் எனக்கு இருந்ததில்லை, நான் ஒரு மொரட்டு சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் ஹீரோனை நோக்கியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே ஆன்னு சொல்லி வாயை பொழுந்துட்டு நிற்கிறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் எப்போ எம்பிட்டு அழகா இருக்கான், எப்படியாச்சும் எம்பியாச்சும் இவனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோனுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஹார்ட்டெல்லாம் பறந்துட்டு இருக்கா. அந்த பையனை பார்த்தோன்னே வந்தவன் ஹீரோயின்ட்ட குப்பை போடணும், குப்பை தொட்டி எங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், ஏண்டா மங்கூஸ் மண்டையா, இதை கேட்க தான் இவ்வளோ ஸ்டைலாக வந்தியாடா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் வேகமா பரவாயில்ல அந்த கப்பை கொடுங்க, நான் உங்களுக்கு அன்னைக்கு குப்பையில போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த பையனும் தேங்க்யூன்னு சொல்றான். கடைசியில பார்த்தா அந்த பையனோட ஆள் வந்து அவன் கிட்ட பேசிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போறா. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோனுக்கு செம பல்பாயிடுது. ஹீரோன் நினைக்கிறான், கடைசியில நமக்கு பர்த்டே கிஃப்டா கிடைச்சது இந்த குப்பை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த டைம் பார்த்து ஹீரோனோட பாஸ் அவளை கூப்பிடுறாரு. ஹீரோனும் வேகமா அவர் பின்னாடியே போறா. ஹீரோன் கூட 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருமே இவ எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாங்க. இங்க ஹீரோனோட பாஸ் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வராரு. ஹீரோயின் பின்னாடி லோன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோனோட பேரு சூஜின். அவன் பேரை சொல்லி யாரோ கூப்பிடும் போது ஹீரோயின் ஐயா ஜாலி எவனோ கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரியே திரும்பி பாக்குறான். ஹீரோனுக்கு சம பல்பு, அது யாரோ ஒரு காதலன் அவனோட காதலிய கூப்பிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், வெறுப்பேத்துறார் மயிலாடு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாங்க. நிறைய மாடல்ஸோட போட்டோ இருக்கும். அது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு நான் பிறந்ததுலேருந்து சிங்கிள், ஒருத்தனை கூட லவ் பண்ணதில்ல, ஒருத்தனை கூட கிஸ் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் நினைக்கிறா சாகிறதுக்குள்ளேயாச்சும் யாரையாச்சும் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோனோட பாஸ் ஏமா எங்கம்மா இருக்க அப்படின்ற மாதிரியே கூப்பிடுறாரு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், அட இரியா ஏன் கூவிட்டே இருக்க, அதான் வரேன்ல அப்படின்ற மாதிரியே அகைன் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோயின் டயர்டாகி அவளோட பிளேஸ்க்கு வரா. அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க ரொம்பவே கியூட்டா இருக்காங்க. அவங்களையும் ஹீரோயின் பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவங்க கையிலுமே ஒரு கப் இருக்கு. டஸ்ட்பினை தான் தேடிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுங்க நானே போட்டுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் அவளோட ஜாபையே மாத்திடுறா. அந்த லேடி அதெல்லாம் இல்ல, நான் ஒரு ஜுவல்லரி ஷாப்பை தேடி வந்தேன், அது எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கறா, ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அந்த கப்பை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதை குப்பையில போடுறதுக்காண்டி எடுக்கிறா. அப்பதான் பார்த்தா அவங்களோட பாஸ்போர்ட்டையும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காண்டி அங்கேருந்து ஓடி போறா. அவ கூட ஒர்க் பண்ற 2 பொண்ணுங்களுமே நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த லேடிய சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கா. அந்த ஜுவல்லரி ஷாப்ல ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட கூட கேட்கறான், அந்த பொண்ணு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு அச்சிச்சோ நம்ம ஜாபே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளேஸ்க்கே அகைன் ஓடி போறா. அந்த பொண்ணுங்க 2 பேருமே ஹீரோனை பார்த்து இவ்வளவு நேரம் எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் அந்த லேடி அகைன் இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணுல ஒருத்தி இங்க யாருமே வரல, நாங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே கிளம்பி போறாங்க. ஹீரோயின் நினைக்கிறேன், ஏண்டி ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட ஜோடியா தான் போவீங்களா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது அது பாஸ்போர்ட் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு மேஜிக்கல் கார்டு மாதிரி இருக்கு. ஹீரோனும் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அகைன் அந்த லேடி ஹீரோனை தேடி வராங்க. ஹீரோன் அந்த புக்கை கொடுத்துட்டு இதை கொடுக்கறதுக்காண்டி தான் உங்களை நான் தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடி சொல்றாங்க, ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், இதுதான் என்னோட ஜாப் அப்படின்ற மாதிரியே சொல்றா. அந்த லேடி சொல்றாங்க, இந்த புக் இல்லைன்னா நான் திருப்ப போயிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்கிறா, இந்த புக் என்ன பார்க்க பாஸ்போர்ட் மாதிரியுமே இல்லையே அப்படின்ற மாதிரியே கேட்கிறா. அந்த லேடி சொல்றாங்க, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் கேளு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த லேடி விடாம ஹீரோட கையை பிடிச்சிட்டு உன்னோட விஷயம் எதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அந்த லேடிக்கு ஹீரோயின் மனசுல நினைக்கிறது எல்லாமே தெரியுது. அவங்க ஹீரோயின்ட்ட நீ பிறந்ததுல இருந்து சிங்கிளா தானே இருக்க, யாரையுமே கிஸ் பண்ணலன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையுமே கேட்டு செம்ம ஷாக் ஆயிடுது. அந்த லேடி சொல்றாங்க,
இப்போ உன்னோட விஷ் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அந்த லேடி ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் பார்க்கும்போது 6 கார்டு இருக்கு. ஆனா அந்த கார்டுல போட்டோவோ ஃபேஸோ எதுவுமே இல்ல. அது ஒரு மேஜிக்கல் கார்டு மாதிரியே இருக்கு. ஹீரோயின் கிட்ட அந்த லேடி சொல்றாங்க, இன்னும் 10 செகண்ட்ஸ்ல நீ ஒரு பர்சனை பாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறா. ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. டைம் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. அங்க இருக்க எல்லாருமே ஸ்டாச்சுவா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த லேடியை திரும்பி பாக்குறா. அந்த லேடி அங்க இல்ல. அந்த டைம் ஹீரோனை நோக்கி ஒருத்தன் வரான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் பத்தி போற அளவுக்கு வாயான்னு சொல்லி பொழந்துட்டே நின்னுட்டு இருக்கா. அந்த பையன் ஹீரோயின்ட்ட உனக்கு 10 மினிட்ஸ்ல ஜாப் முடியுதுல, நான் உனக்காண்டி வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்கிட்டயா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே ஷாக்கா கேக்குறா. அந்த பையன் பின்ன உன்கிட்ட பேசாம உன் ஆவிக்கிட்டயா பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட தாமா பேசுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் அவ கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட இவன் அந்த ஆக்டர் லீ ஜூன் ஜி தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் இவனா என்கிட்ட வந்து பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறா. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, அவன் ஒண்ணு ஆக்டர்ல, அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு பேச்சுலர். எல்லா பொண்ணுங்களுமே இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, இவன் நம்மளோட கம்பெனியோட மாடல் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுங்க இவன் ஒன்னும் மாடல் இல்ல, இவ எதுக்கு இன்னைக்கு வித்தியாசமா பண்றா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாங்க. ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம அவளோட மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட ஜாப் முடிச்சு வெளியில வந்து அவன் நிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவ பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த லீ ஜூன் ஜி ஹீரோனை கூப்பிடும் போது ஹீரோயின் இவ்வளவு நேரம் நீ எனக்காண்டியா வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறா. அந்த பையன் ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு கார்ல ஏறு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த பையன் ஹீரோயின்ட்ட இல்ல நான் கரெக்டா தான் கேக்குறேன், அட்லீஸ்ட் நீ ஒன் டைம் ஆச்சும் வந்து என் கூட டின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் மறுபடியும் நீ தப்பான ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு லீ ஜூன் அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத கேளு, ஃபர்ஸ்ட் நீ கார்ல ஏறு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிக்கிறா. 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. கார் போகுது இந்தியால இருந்து சைனா பார்டரே வந்துரும் போல இருக்கு. ஆனா இவனுங்க இன்னும் போய் சேரல. ஒரு வழியா லீ ஜூன் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயின் அந்த வீடை பார்த்துட்டு எம்மா பெரிய வீடு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் அந்த வீட்டையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அவன் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் போது லீ ஜூன் ஹீரோனை கூப்பிட்டுட்டு வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயினை லீ ஜூன் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறான். அவனும் ஆப்போசிட்ல போய் உட்காந்துட்டு 2 பேருமே சியர்ஸ் சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் 2 பேருமே சாப்பிட போறாங்க. ஆனா ஹீரோயின் அவனையும் குறுகுறுன்னு சொல்லி பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா. ஹீரோயின் அவன் செம்மையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லு வலிஞ்சிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை டபக்குன்னு பார்க்க ஹீரோயின் லபக்குன்னு எடுத்து சாப்பிடுற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஹீரோனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் 2 பேருமே ஸ்விம்மிங் பூல் கிட்ட போறாங்க. அங்க அவன் ஹீரோனோட கையை பிடிச்சு அவளை இழுத்துட்டே ஒரு சோஃபால போய் உட்கார வைக்கிறான். லீ ஜூன் ஹீரோயின்ட்ட எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இது எல்லாமே கனவா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. லீ ஜூன் அவளுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறான். அதுல ஃபுல்லாம ஹீரோனோட போட்டோஸ் தான் இருக்கு. அந்த வீடியோல ஹீரோனோட சின்ன வயசு போட்டோல இருந்து எல்லா போட்டோவுமே இருக்கு. ஹீரோயின் சொல்றா இது எல்லாமே நான் தான், என்னோட போட்டோஸ் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரியே கேக்குறா. லீ ஜூன் அவகிட்ட ஒரு போட்டோ காமிச்சிட்டு இது ஞாபகம் இருக்கா, நம்ம சர்ச் ட்ரிப் போனப்ப எடுத்தது, நீ அப்போலாம் ரொம்பவே கியூட்டா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எது சர்ச் ட்ரிப் போனோமா அப்படின்ற மாதிரியே ஒன்னும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் நினைக்கிறா ஒருவேளை இவனை எனக்கு சர்ச்ல இருந்து தெரியுமோ, என்னோட பாஸ்ட் எப்படி இப்படி சடனா சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. 2 பேருமே அந்த வீடியோவை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. லீ ஜூன் சொல்றான் இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் தான் உனக்கு தெரியாம உன்னோட பெர்மிஷன் இல்லாம எடுத்ததுக்கு ரொம்பவே சாரி அப்படின்ற மாதிரியே சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா நம்ம 2 பேருமே முன்னாடியே மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லீ ஜூன் சொல்றான் எனக்கு புரியுது, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற நாடி இப்படி இருக்கு, ஆனா நான் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். லீ ஜூன் ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து உன்னோட பர்த்டே என்னோட செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கே ஹீரோன்ட்ட கொடுத்துட்டு அவளுக்கு பர்த்டே விஷயம் சொல்றான். ஹீரோன் கேக்குறா என்னோட பர்த்டே எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்றான் உன்னோட பர்த்டே அப்போ எல்லாம் உன்னை நான் அவுட்டிங் கூட்டிட்டு போகணும்னு எப்பவுமே நினைப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் கொஞ்சம் தயங்கி நின்னேன், ஆனா இன்னைக்கு என்னோட ஃபீலிங்ஸை சொல்லணும்னு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பக்கத்துல போய் உட்கார்றான். ஹீரோனோட மைனஸ் என்னடா லூசு பையில லூசுத்தனமா பேசி என்னோட உசுரை வாங்குற அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. லீ ஜூன் அவகிட்ட நான் எப்போ உன்னை சின்ன வயசுல பார்த்தேனோ அப்போல இருந்து உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான். ஹீரோயின் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்றாங்க. இப்ப ஸ்டாப் பண்ண டைம் எல்லாமே ஓட ஆரம்பிக்குது. ஸ்டாச்சு அணின எல்லாருமே அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அவளோட ட்ரீம்ல இருந்து அவளோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்துடுறா. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த மேஜிக்கல் கார்டுல லீ ஜூன் ஜியோட பிக் வருது. ஹீரோயின் அந்த மேஜிக்கல் கார்டை எடுத்துட்டு ரொம்பவே ஷாக்கா பாக்குறா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற 2 பொண்ணுங்களுமே இன்னும் ஜாப் முடிய 10 மினிட்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம கம்பெனில யாரு ஹேண்ட்ஸமா
இஷ்டமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஒன்றும் புரியாம திகச்சு போய் நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்க இவ்வளோ நேரம் நான் தூங்கி எந்திரிச்சியா அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே நம்மளோட பாஸுக்கு தான் ஓட் போட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களோட பாஸ் அங்கே வரும்போது அந்த 2 பொண்ணுங்களுமே கப்ஷிப்னு ஆயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் அந்த ஃபோனையும் உத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பாஸ் ஃபோனை பிடுங்கிக்கிறான். ஹீரோயின் பார்க்க ஹேஜின் நீங்களா அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பார்க்குறா. அந்த பாஸ் ஹீரோயின்ட்ட இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினோட பாஸ் ஃபோனை பிடுங்கிட்டு ஒர்க் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோனோட பாஸ் உன்னோட ஒர்க் முடிய இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு, அதனால என்னோட கேபின்ல வந்து உன்னோட ஃபோனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. ஹீரோயின் என்னோட ஃபோனு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற பொண்ணுங்க ஹீரோனை பிடிச்சிட்டு லூஸ் ஆயிட்டியா என்ன, அவர் நம்மளோட பாஸ் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஹீரோயின் என்னது நம்ம பாஸா அப்படின்ற மாதிரியே ஷாக்கா கேட்குறா. அந்த பொண்ணுங்க மறுபடியும் ஏன் நீ வித்தியாசமாவே ஆக்ட் பண்ற அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்க. அந்த பொண்ணுங்க கேட்குறாங்க நீ நம்மளோட பாஸுக்கு தானே ஓட் போட்டா, அப்புறம் ஏன்டி லூசுத்தனமா பேசி எங்களோட உசுரை வாங்குற அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்க. ஹீரோயின் அவன் ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுங்க நீ இப்படியே லூசு மாதிரியே ஒலைட்டு எப்ப பாரு அவன் ஆக்டர்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரியே திட்டுறாங்க. ஹீரோனோட பாஸ் போறப்போ ஒரு சின்ன பொண்ணு மேல மோதிடுறான். அந்த பொண்ணு தூக்கி வச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க, ஒருவேளை நம்ம கனவு காண்றோமோ அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோனோட பாஸ் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோனோட போனுக்கு நிறைய மெசேஜ் வருது. எல்லாருமே நம்மளோட பாஸுக்கு தான் நிறைய ஓட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அதை ஹீரோனோட பாஸும் பாக்குறான். ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோனை பார்த்து கூட ஹீரோனோட பாஸ் அவனோட ஒர்க்கே தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை கூப்பிடும்போது வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கையாலேயே சிக்னல் காமிக்கிறான். ஹீரோயின் அவளோட பாஸையே செம்மையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாயை பொழந்துட்டே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட பாஸ் ஹீரோயின்ட்ட இந்த உன் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினும் அந்த ஃபோனை வாங்கிட்டு சாரி கேட்குறா, இனிமேப்பட்டு நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ட பாஸ் ஹீரோயின்ட்ட உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவளோட பாஸ் கேட்குறான் உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட போகிற பிளான் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எனக்கு பாய் ஃப்ரெண்டே முதல்ல இல்லையா அப்படின்ற மாதிரியே சொல்கிறா. ஹீரோனோட பாஸ் கேட்குறாரு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா இல்லை பாய் ஃப்ரெண்ட் கூட போக பிளான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனோட மைண்ட் வாஸ் அட சொன்ன பையிலே அதே ஏண்டா துருவி கேட்டுட்டு இருக்க, ஆல்ரெடி மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் எனக்கு ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அந்த பாஸ் சொல்கிறாரு இன்னைக்கு நைட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும், உனக்கு இஷ்யூ இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. அந்த பாஸ் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றதுக்காண்டி போய் உட்காடுறாங்க. அப்போ கூட அந்த பாஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் நினைக்கிறா சாப்பிட்றப்போ கூட இவன் பிஸியாக தான்யா இருக்கான் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் எனக்கும் ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ் சொல்கிறாரு ஏதாச்சும் நல்ல சாங்காக போடு அப்படின் போது ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறா. உன்னோட ஃபோனில் இருக்க சாங் ஏதாச்சும் போடுன்னு சொன்னேம்மா அப்படின்ற மாதிரியே அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து நல்ல குத்து சாங்காக போட்டு விட்டுறா. ஒரு நிமிஷம் அவளோட பாஸுக்கு பக்கோன்னு ஆயிடுது. ஹீரோயின் வேற சாங் போடுறதுக்காண்டி தேடிட்டு இருக்கா. அவளோட பாஸ் இவ தேடி முடிச்சு போடுறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு சாங் ஆன் பண்ணி விட்டுறாரு. ஹீரோயின் சாப்பிட்றப்ப கூட அவனை சைட் அடிக்கிறத விடவே இல்லை, உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவளோட பாஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகேவா உன்னோட வீட்டில் நான் உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் சாப்பிட்டது எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடும்போது தான் அவளோட பாஸோட டேபிள்ல ஒரு போட்டோ இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோஸில் ஹீரோனோட கையை காலு ஃபேஸ் தான் இருக்கும். இதே ஃபோட்டோஸ் ஹீரோனோட லாக்கர்லையும் ஒன் டைம் கிடைச்சிருக்கும். அதை ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருப்பா. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. ஹீரோனோட பாஸ் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டே இருக்கா. ஹீரோனோட பாஸ் அவளுக்கு கால் பண்ணும்போது இவன் பாஸா இல்லை லூஸா அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. அவளை துரத்திட்டே அந்த பாஸும் ஓடி வரான். ஹீரோயின் லிஃப்ட் கிட்ட போயிட்டு அந்த லிஃப்ட் பட்டனையே ரொம்பவே பதட்டமா அமர்த்திட்டு இருக்கான். அந்த லிஃப்ட்ல இருந்து ஒருத்தன் வெளியில வரான். அவன் ஹீரோயின்ட்ட நான் உன்ன ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமரா வச்சு ஹீரோனை போட்டோ எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இப்பதான் தெரியுது அவளை போட்டோ எடுத்தது பாஸ் இல்லை இந்த பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்து கத்திக்கிட்டே இருக்கா. அவளோட பாஸ் அங்க வந்து அந்த பைத்தியக்காரனை பிடிச்சிடுறான். அந்த பைத்தியக்காரனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட அவளோட பாஸ் நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த பாஸ் சொல்கிறான் இந்த ஃபோட்டோஸை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு தான் நான் உன் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். அந்த பாஸ் சொல்கிறான் உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னில, இனிமேப்பட்டு ஜாப் முடிச்சு நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அந்த பாஸ் கேட்குறான், அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஓட் பண்ணுற லிஸ்ட்டில் நீ எனக்கு மட்டும்தான் ஓட் போட்டிருக்க, அது மட்டும் இல்லை நம்ம 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அப்போ இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரியே கேட்குறான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காக பார்க்குறா. அவளோட பாஸ் அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோனோட ட்ரீம் முடிஞ்சிடுது. அவளோட ஒர்க் பிளேஸ்க்கே அவள் வந்துடுறா. அந்த மேஜிக்கல் கார்டில் பார்க் ஏஜினோட ஃபோட்டோ வருது. அதை ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காக எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவ கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க கிட்ட நமக்கு புது பாஸ் வந்திருக்காரா என்ன அப்படின்ற மாதிரியே கேட்குறா. அதே டைம் கரெக்டாக அவளோட பழைய சொட்டத்தலை பாஸே அங்கே வந்து ஹீரோயின்ட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போறாரு. இங்கே ஒருத்தனை 20 பேர் துரத்திட்டு வராங்க. அவன் ஒளிஞ்சு நின்று அவங்களே பார்த்துட்டு இருக்கான். இவன் பேரு ஜி ஜாங்வோ. ஹீரோயின் அவளோட லாக்கர் கிட்ட அந்த கவரை ஓப்பன் பண்றா. அந்த கவருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கும். அதை ஹீரோயின் எடுத்து படிக்கிறா. அந்த லெட்டர்ல நான் வர்ற வரைக்கும் இதை சேஃபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த கவருக்குள்ள ஒரு பென்ட்ரைவும் இருக்கு. ஹீரோயின் அந்த பென்ட்ரைவை எடுத்து அவளோட ஹேண்ட்பேக்ல போட்டுக்கிறா. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போறா. கும்முன்னு இருட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே போறா. அப்ப ஹீரோயினை யாரோ படக்குன்னு இழுத்து டபக்குன்னு பிடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜி ஜாங்வுக் தான். இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. ஹீரோ அவகிட்ட என்னோட பென்ட்ரைவ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் அதை அவன்கிட்ட எடுத்து கொடுக்குறா. ஹீரோ அவகிட்ட நான் அவனை ப்ராப்ளத்தில் இன்வால்வ் பண்ண விரும்பல சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். ஆனால் அவனை தேடிட்டு இருந்த கும்பல் அங்கே வந்து அவன் மேலே கண்ணை வைக்கிறாங்க. ஹீரோயின் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு என்னடா ஒத்தையா வருவான்னு பார்த்தா மொத்தமாக எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அந்த கேங்கோட லீடர் நீ தான் இவனோட கூட்டு கலவானியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எதே கூட்டு கலவானியா, நான் பாட்டுக்கு சிவனேன் தாண்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அந்த ரவுடி அவளை மிரட்டும் போது ஹீரோ அவளை பின்னாடி தள்ளுறான். ஹீரோயினை பின்னாடி தள்ளி விட்டுட்டு அந்த கேங் லீடர் கூட ஃபைட் பண்ணி எப்படியோ அவங்க கிட்ட இந்த கன்னை ஹீரோ வாங்கிக்கிறான். ஆனா அவனோட அடியாக்கள் ஹீரோவை அடிக்க வரும்போது ஹீரோயின் அங்க போய் அவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்கள அடிச்சு துவைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ரவுடி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி வச்சிருந்த கன்ல அந்த புல்லட் அவனோட லீடர் மேலேயே போய் படுது. அந்த கேங் லீடர் அந்த ரவுடியை பார்த்துட்டு ஏண்டா லூசு பையில யாரை சுட சொன்னா யாரை சுடுற அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் எல்லாருமே புரட்டி போட்டுட்டு இருக்கா. அந்த கேங் லீடரையுமே அடிக்க வரும்போது அவன் சொல்றான், நான் ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் கிடக்குறேன், என்ன மட்டும் விட்டுருமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயின் அவனை விடாம அவனுக்கு ஒரு பஞ்சு வைக்கிறா. ஹீரோ அவளை பார்த்துட்டு இன்னும் இந்த வித்தெல்லாம் உன்கிட்ட இருந்து விட்டு போகல அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோன்ட்ட உன்னோட ஐடென்டிட்டியை நான் எல்லாருக்குமே தெரிய வச்சுட்டேன், ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் சரி ஓகேவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு ஒரு பிளேஸ்க்கு போறான். அவன் ஹீரோன்ட்ட அகைன் சாரி கேட்டுட்டு இருக்கான். உன்னை அகைன் நான் ஆபத்துல மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். ஆனா அவனால சுத்தமா முடியல, கீழே விழுந்துடுறான். ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவனுக்கு அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் அவனுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அந்த பென்ட்ரைவே போட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனே உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பட்டுன்னு பார்க்க ஹீரோயின் சட்டுன்னு அங்கிட்டு திரும்பிடுறா. ஹீரோ அவகிட்ட நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோ அவளோட கையை பிடிச்சி இழுத்து அவளை உட்கார வைக்கிறான். ஹீரோ அவகிட்ட உன்னோட ஜாப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் எனக்கு என்னோட ஜாப் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆமா நீ ஏன் இந்த ஜாபை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கிறா. ஹீரோ சொல்றான், நான் உன்னோட டீம் லீடரா இருந்தப்போ நீ எப்பவுமே சொல்லுவேன் நம்மளோட லைஃப்ல ரிஸ்க் எடுத்தாச்சும் ஒருத்தவங்களை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் கேட்குறா, அப்ப நான் ரொம்பவே தைரியமான பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், நீ வேலைன்னு வந்தா ரொம்பவே தீயா வேலை செய்வா, ஒரு கட்டத்துல உன்னை ஏண்டா வேலைக்கு எடுத்தோன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ சொல்கிறான், உன் மேலே எனக்கு ரொம்பவே லவ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் உன்னை வேலையை விட்டே தூக்கினேன், திருப்ப உன்னை இதில் இன்வால்வ் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், யாரை நம்புறதுனே தெரில, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு உன்னோட லைஃப்பில் இனி நான் அங்கேன்னு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் ஹீரோன் அவன் பின்னாடியே போயிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறான். அவன் திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், உனக்கு இன்னும் பிளட் நிற்கல, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அவள் பக்கத்தில் வந்து உன் கூட இருந்து நான் உன்னை சேஃபாக பார்த்துக்கிறேன், உனக்காண்டி நான் எந்த ரிஸ்க் வேணா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் அவனோட வார்த்தையில பிளாட் ஆயிரா. ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அகைன் அவளோட ட்ரீம்ல இருந்து அவளோட ஒர்க் பிளேஸ்க்கே வந்துடுறா. இப்ப அந்த மேஜிக்கல் கார்ட்ல ஜி ஜாங்வுக்கோட போட்டோ வருது. ஹீரோயின் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரியே மறுபடியும் புலம்புறா. அகைன் ஹீரோனோட பாஸ் வந்து ஹீரோனை கூப்பிடும்போது ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இந்த சொட்ட தலையை லொலலாய்க்கு தாங்க முல்லப்பா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோனோட பாஸ் ஹீரோயின்ட்ட இவங்க நம்மளோட விஐபி கஸ்டமர், இவங்களுக்கு நம்மளோட மாலை நல்லபடியா சுத்தி காமி அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோனோட போனுக்கு கால் வருது. ஆனா ஹீரோயின் அவளோட போனை ஒர்க் பிளேஸ்லயே விட்டுட்டு போயிடறா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற 2 பொண்ணுங்களுமே அந்த போனை பாக்குறாங்க. இப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவ எதுக்கு என்னோட காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரியே திங்க் பண்றான். இவனோட பேரு காய். ஹீரோயின் அந்த விஐபி கஸ்டமர்ஸா ஒரு ஷாப் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. அந்த விஐபி கஸ்டமர்ஸும் சும்மா இல்லாம ஹீரோயின்ட்ட நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்களோட ஷாப்புக்கு தலையை விரிச்சிட்டு வந்தா கிளிப்பு ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்ற மாதிரியே எங்களோட விஐபி கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்
அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட கஸ்டமரோட போன்ல அவங்களோட ஷாப்போட ஆப்பை எடுத்து கொடுத்துட்டு இதுல நீங்க சீப்பு சோப்பு எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு மாதிரி அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு யாரை நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஹீரோயின் அப்பதான் நமக்கு போனுன்னு ஒண்ணு இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறப்போ காய் அங்க வந்துட்டு எவ்வளவு வாட்டி தான் உனக்கு கால் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோவை பார்த்துட்டு இவன் காய் இல்ல அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பாக்குறா. ஹீரோயின்ட்ட உன்னை டேட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எது டேட்டா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ஹீரோ அதுக்கு ஆமா ஒரு பையனு பொண்ணு அவுட்டிங் போனா டேட்டிங் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் என்ன ஸ்டூடெண்டா பாக்குறத நிறுத்தவே இல்லையா அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோன் அவன்ட்ட அப்ப நான் உன் டீச்சர் நீ என் ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் எனக்கு பசிக்குது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்துட்டு அங்கிருந்து போறான். ரெண்டு பேருமே ஒரு ஷாப்ல போய் பொம்மை எடுத்து வச்சு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு முன்னாடி போய் நின்று ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப்ல போயிட்டு கேண்டில் எடுத்து வச்சு மோப்பம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாத்தி மாத்தி கண்ணாடி போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வெளியில வர்றப்போ செம்மையா மழை பெய்யுது. ஹீரோன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவனோட கோட்டை கரட்டி கூட மாதிரி பிடிச்சுக்கிறான். ஹீரோயின்ட்ட வா ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஹாப்பியா ஓடி போறாங்க. ஹீரோயின் அவனையே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எம்பிட்டு அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரியே சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவன் பார்க்கும்போதே சட்டுன்னு கீழே குனிஞ்சிடறா. ஹீரோனை பார்த்து ஏன் உனக்கு ஃபுட் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எனக்கு சோறு கொடுத்தா மட்டும் போதும் எதுவாக இருந்தாலும் நான் தின்னுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இந்த ஃபுட்டு சைனீஸில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் நினைக்கிறான் நான் இவனுக்கு சைனீஸ் சொல்லி கொடுக்குற டீச்சர் போல இருக்கு. இவனை கிஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் இவனை நம்ம கிஸ் பண்ணலன்னா நம்ம அடிக்கடி இவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையே கட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் நெக்ஸ்ட் இயர் நான் சைனா போறேன் அங்கே போனால் உன்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ ஏன் அங்க அடிக்கடி போறேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட மைண்ட் வாஸ் ஏண்டி லூசுத்தனமா பேசி என் உசுரை வாங்குறேன். நான் அங்க அடிக்கடி போறேன்னா நான் எதுக்கு உன்கிட்ட சைனீஸ் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோ சொல்றான் நான் அங்க ஒரு டூரிஸ்டா தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் நான் ஸ்கூல் படிக்கிறப்பதான் உன்னை முதலா பார்த்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம மண்டே ஆட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட சொல்றான் இனிமேப்பட்டு நான் உன்னை டீச்சர்னு கூப்பிட போறதில்ல நமக்குள்ள 5 years தானே டிஃபரன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நான் உன்னை அடிக்கடி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே நடந்து வராங்க. அப்பதான் தூரத்துல என்னமோ நடக்குது. ஹீரோ அங்க போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோயினை இழுத்துட்டு போறான். ஹீரோயினை இழுத்து விளையாடுறதே இவன் பொழப்பா போச்சு போல. கூட்டத்தை பொழந்துட்டு போய் பாக்குறாங்க. அங்க எல்லாருமே ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட நம்மளும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அச்சுச்சோ எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வருது. டான்ஸ் ஆட சொன்னா ரெண்டு உருண்டுட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் இந்த ட்ரீம்ல இருந்து எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. ஹீரோ அவன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே வந்து இனி உன்னை நான் டீச்சர்னு கூப்பிட போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ அப்ப என்ன எப்படி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்றான் சூஜின்னு என்னமப்பட்டு உன்னை நான் செல்லமா தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இல்ல நான் சீரியஸா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோனோட கையில ரிங் எடுத்து போடுறான். அதே மாதிரி ரிங்கை தான் அவனும் போட்டிருக்கான். ஹீரோயின்ட்ட உனக்கு இது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்ட்ட நான் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு வரா. ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ என்ன ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அப்பெல்லாம் இல்ல இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றான் உனக்காண்டி நான் 20 வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன் இனிமேட்டும் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அவளோட ட்ரீம்ல இருந்து அவளோட ஒர்க் பிளேஸ்க்கும் வந்துடுறா. இப்ப அந்த மேஜிக்கல் கார்டுல காயோட போட்டோ வருது. ஹீரோயின் அந்த மேஜிக்கல் கார்டை எடுத்துட்டு இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற அந்த 2 பொண்ணுங்களும் அங்க வந்து சாரி கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியே ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்கள ஒருத்தி சொல்றா நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட போய் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா முழிக்கிறா. அந்த பொண்ணு போ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விடுறா. ஹீரோயின் இப்ப யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேந்து முழிச்சிட்டே போறா. அங்க ஒருத்தன் வந்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண
தானே அப்படின்னு சொல்றான். ஹீரோன் அவனை பார்த்துட்டு டைசியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாக்குறா. இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோனை கூட்டிட்டு ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு சென்ட் பாட்டில வாங்கி கொடுக்குறான். ஹீரோயின் இதை நம்ம கிறிஸ்மஸ்க்கு வாங்கணும்னு நினைச்சோமே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுக்குறான். இது என் மொத்த சொத்தை வித்தா கூட என்னால வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோ ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து கொடுக்குறான். இது லாட்ரி வின் பண்ணா வாங்கலாம்னு நினைச்சேனே அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் அதை ஷாக்கா பாக்குறா. ஹீரோனோட கைஃப்ல அவ ஷாப்பிங் பண்ண பேக்ஸ் தான் இருக்கு. ஹீரோவை திரும்பி பார்க்க அவன் யார் கூடயே கால் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த ஷாப்ல நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து ஷாப்பிங் பண்ணுவேன் நினைச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரியே ஹீரோவா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு இந்த ட்ரீம் முடியவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோ கால் பேசி முடிச்சுட்டு ஹீரோனோட கையில இருக்க பேக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். ஹீரோட கையில இருந்து அவனோட அசிஸ்டன்ட் அந்த பேக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே அப்படியே கை பிடிச்சிட்டே நடந்து போறாங்க. ஹீரோயின்ட்ட சாரி கேட்கறான். நான் உன்னை பேக்ஸை தூக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சாரிலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் சொல்றா எனக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் நான் என்னோட அப்பாவோட கம்பெனியை பார்த்துக்க போறேன், உனக்காண்டி இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் சொல்றா இருந்தாலும் இது ரொம்பவே டூ மச் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ என்னோட ஏஞ்சல், உனக்காண்டி நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் மலையா பொழிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ என்ன ஏஞ்சல் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கனவு உலகத்துக்கே போயிடுறா. நம்மளையும் ஒரு ஜீவன் ஏஞ்சல்னு சொல்லுது பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ரெண்டு பேருமே இப்படியே ஹாப்பியா பேசிட்டு வராங்க. அங்க ஒரு பொண்ணு வரா. அவளை பார்த்துட்டு ஹீரோ லாரா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட செம கோவமா வந்து உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா கண்டவ கூட சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம் பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட ஒரு அங்கிள் தண்ணி கிளாஸ கொண்டு வந்து குடுக்குறாரு. இவர் வேற ராங்கான டைம்ல கரெக்டா அதை குடுக்குறாரு. ஹீரோயின் இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த தண்ணி எடுத்து ஹீரோனோட மூஞ்சி மேலேயே ஊத்தி விட்டுறா. ஹீரோனோட மைண்ட் வாஷ் போட்ட மேக்கப் எல்லாம் வீணா போச்சே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ செம்ம காண்டாயி அந்த லாராவை கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நீ ஓகேயா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எப்பா சாமி கிஸ்ஸ கொடுப்பா நான் ஓடி தப்புறேன் அப்படின்ற மாதிரியே ஹீரோ கிட்ட கிஸ் கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோட அம்மாவும் அங்கே வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு ஹாய் சொல்லும்போது அவங்க கொக்கா மக்க எனக்கு எப்படி நீ ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையாக திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஒரு ஹாய் சொன்னது குத்தமாடா, ஏன்டா இப்படி லிஸ்ட்டு போட்டு திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா லாஸ்ட் டைம் மணி கொடுத்தனே அது உனக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. அந்த அங்கிள் இந்த வாட்டி ஏதோ காரமாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் இந்த வாட்டி இதை வச்சு நம்மளை குளிப்பாட்டி விட்டுருவானுங்க போலேயே அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆகுறா. ஹீரோ அந்த அங்கிளை பார்த்துட்டு யோ உனக்கு விவசாயே இல்லையா, கண்ட நேரத்துல தான் கண்டதை கொண்டு வந்து குடிப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த அங்கிள் அதை எடுத்துட்டு போயிட்டு அகைன் ஏதோ இலக்குள்ள எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் என்னடா கலர் கலரா டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆகுறா. ஹீரோட அம்மா என் பையனை நீ எப்படி வளைச்சு போடலாம், உனக்கு உன் தகுதி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டுறாங்க. ஹீரோ சொல்றான் நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா அந்த அங்கிள் கொண்டு வந்த இலக்குள்ள எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹீரோனை அடிக்கிறதுக்காண்டி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அவங்கள தடுக்கிறான். அவங்களோட ஃபைட்ல ஹீரோட அம்மா அந்த இலக்குள்ள எல்லாத்தையுமே லாராவோட மூஞ்சில அப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே ஷாக்கா முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த லாரா கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோட அம்மா எவ்வளவு கொழுப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் திட்ட போறாங்க. ஹீரோட அம்மாக்கு உடம்பு முடியாம போயிடுது. அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோட்ட என்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இதை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண வரா. ஆனா ஹீரோ அவளை தடுக்கிறான். ஹீரோ அவகிட்ட இதுக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றான். எல்லா மீடியாமே வருது. ஹீரோ எல்லார் முன்னாடியுமே நான் இந்த ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து மட்டும் இல்ல இந்த ஃபேமிலியை விட்டே விலக போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க இந்த டெசிஷனை நீங்க பக்கத்துல இருக்க பொண்ணுக்காண்டி தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனை பார்த்துட்டு இவ தான் என்னோட உலகமே அப்படின்ற மாதிரியே சொல்றான். ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்டிக்கா பாக்குறாங்க. ஹீரோ நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே இதை கேட்டுட்டு கிளாப் பண்றாங்க. ஹீரோ எந்திரிச்சு ஹீரோனுக்கு கையை கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே அங்க வந்து நீங்க ரெண்டு பேருமே எப்படி மீட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோன் அவன்கிட்ட எனக்காண்டி எல்லாத்தையுமே நீ விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். ஹீரோயின் எனக்கு இப்படி முடிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தடுக்கிறா. இருந்தாலும் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோனோட ட்ரீம் முடிஞ்சு அவளோட ஒர்க் பிளேஸ்க்கே வந்துடுறா. அந்த மேஜிக்கல் கார்ட்ல டைசியானோட போட்டோவும் வந்துடுது. ஹீரோயின் இன்னும் 1%
பர்சன் தான் இருக்கான், இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோட பெஞ்ச்ல வந்து யாரோ தட்டுறாங்க. ஹீரோயின் அந்த பர்சன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா திரும்புறா. அங்க ஒரு குண்டன் நிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. அந்த குண்டு பையன் ஹீரோயின்ட்ட இன்னும் 10 மினிட்ஸ்ல ஷூட் எடுத்துருவாங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அந்த பையன் ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோயின் அந்த பையனையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அங்க ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஆட் எடுக்க போறாங்க. அங்க ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் லீ ஜாங் சக் நீயா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறான். அவன் ஒரு ஆக்டர், இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அந்த ஆடோட டைரக்டர் ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே இன்ட்ரோ ஆக சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோ பார்த்த ஷாக்ல புதக்குன்னு விழ போயிடா. ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. ஹீரோயின் ஆனு வாயை பொழந்துக்கிட்டே நம்ம ஹீரோ கூட ஆக்ட் பண்ண போறோம், நம்பவே முடியலையா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த டைரக்டர் ஹீரோயின்ட்ட நீ ரொம்பவே நர்வஸா இருக்க போல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஒரு கனவை உருப்படியா காணவரானா பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. டைரக்டர் உன்னால பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நான் வேற யாராச்சும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் கூட ஒர்க் பண்ற பொண்ணே ஐயா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரியே கையை தூக்குறா. ஹீரோனை கூட்டிட்டு வந்த அந்த குண்டு பையன் எம்மோ கொஞ்சம் கம்முன்னு இருமா அப்படின்ற மாதிரியே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். ஹீரோ அந்த டைரக்டர்ட்ட இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் டைம், அதனால கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். அந்த டைரக்டர் ஹீரோயின்ட்ட இப்படி ஒரு ஆள் கூட ஆக்ட் பண்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. ஹீரோயினும் ஈனி இழிக்கிறா. ஆக்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் சீனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி கையை பிடிச்சிட்டு நடந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் மண்டே ஆட்டுறா. ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆயிரா. நடக்க சொன்னா தவண்டுட்டு இருக்கா. அந்த டைரக்டரே கடுப்பாயிராரு. என்ன இப்பதான் நடக்க கத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த டைரக்டர்கிட்ட இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஓகேன்னு சொல்றாரு. ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிட்டு ரிலாக்ஸா பண்ணு அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனுக்கு செயின் போடணும். ஹீரோவும் செயின் போடுறதுக்காண்டி வரான். ஹீரோனுக்கு ரொம்பவே கூச ஆரம்பிச்சிடுது. அதனால அவ அந்த சீனையே சொதப்பிடுறா. அந்த டைரக்டர் செம்மையா கடுப்பாயிராரு. நெக்ஸ்ட் டேக் போறாங்க. அந்த டேக்ல கூட ஹீரோ ஏதோ கொலை பண்ண வர்ற மாதிரியே ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைரக்டர் அட போங்கடா நீங்களும் உங்க ஆக்டிங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிராரு. ஹீரோயின் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அந்த டைரக்டர் கிட்ட வரான். அந்த டைரக்டர் சொல்றாரு நம்ம வேற யாராச்சும் வச்சு ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்ட்ட நம்ம கொஞ்சம் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள நம்ம கெத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், நம்ம எல்லாருக்கூடயுமே லூசு மாதிரி தான் இருந்திருக்கோம், அட்லீஸ்ட் இவன் கூடயாச்சும் நம்ம கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல காலை தூக்கி போட்டுட்டு உட்கார்றா. ஹீரோனை பார்த்து பரவாயில்லையா அதுக்குள்ள ஆக்டிங்க கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இந்த அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அகைன் நார்மல் ஆகிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோயின் மனசுக்குள்ள இவனை நம்ம நிஜமாவே லவ் பண்ண செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ கிட்ட நம்ம 2 பேருமே கிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட எதுக்கு இப்படி சடனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அதை எப்படி நான் சொல்லுவேன், அது ஒரு சோக கதை அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் என்னோட நம்பரை தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அவனோட போனை கொடுக்குறான். ஹீரோயின் நம்பரை சேவ் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்ட்ட நீ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறா. ஷூட் ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோனோட கழுத்துல செயினை போடுறான். ஹீரோயினும் கரெக்டா ஆக்ட் பண்றா. அதை பார்த்துட்டு அந்த டைரக்டரே மசலாயிடுறாரு. அந்த டைரக்டர் அப்பாடா ஒரு வழியா இந்த சீனை எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த டைரக்டர் ஹீரோ கிட்ட நீ அவளை ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாராட்டுறாரு. அந்த டைரக்டர் சொல்றாரு ஒரு சீன் வேணான்னு நினைச்சோம், அதையும் இப்ப இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். டைரக்டர் அந்த கிசிங் சீனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறா. எது கிசிங் சீனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நம்ம ரியலாவை கிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இது வெறும் ஆக்டிங் தான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் கீழே விழுகிற மாதிரியும் ஹீரோ அவளை தாங்கி பிடிக்கிற மாதிரியும் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி தான் சீன். ஹீரோ கிட்ட என்ன ரியலா கிஸ் பண்ணிடாதா அப்படின்னு சொல்றா. ஹீரோ இது வெறும் ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போறான். அவ்வளவுதான், ஹீரோட இந்த ட்ரீமும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த மேஜிக்கல் கார்டுல லீ ஜாங் சக்கோட போட்டோவும் வருது. ஹீரோயின் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற பொண்ணு ஹீரோயின்ட்ட நாளைக்கு நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் போறேன், நம்மளோட ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னை பற்றி இப்பெல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றா. அந்த பொண்ணு ஹீரோயின்ட்ட உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லல, எனக்காச்சும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் எனக்கு 6 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவங்க 2 பேருமே இவ என்ன உளறிட்டு போறா அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல போய் நின்னுட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அகைன் அந்த லேடி அங்க வராங்க. ஹீரோயின்ட்ட இந்த மேஜிக் இன்னும் முடியல, இந்த 6 பேர்ல ஒருத்தவங்களை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நீ அவங்க கூட கிஸ் பண்ண மூமெண்ட்டுக்கே நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், அங்கே இருந்து உன்னோட ஃபியூச்சரை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. ஹீரோனுக்கு செம ஷாக்கு. இருந்தாலும் அவளுக்கு செம சந்தோஷம். அவங்க கிட்ட என்னது ஒண்ணுதான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. தலைக்கு தில்ல பாத்தீங்களா? அந்த லேடியும் ஆமா ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவ டேட் பண்ண எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்த்துட்டு ஒருத்தரை சூஸ் பண்ண சொல்றீங்க, அது ரொம்பவே கஷ்டமே, நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த லேடியோட மைண்ட் வாய்ஸ் ஒருத்தனுக்கு நிக்கவே வக்கலையா, 9 பொண்டாட்டி கேக்குதான் அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பாங்க. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. அவ கூட ஒர்க் பண்ற 2 பொண்ணுங்களுமே ஹீரோயினிய குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி சொல்றா இவ கொஞ்ச நாளா சரியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தி சொல்றா ஒருவேளை லவ் கிவ் பண்றாளோ அப்படின்ற மாதிரியே கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சீச்சி அதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் அப்படின்ற மாதிரியே 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் அங்க வந்து ஹீரோயின்ட்ட நீ ரொம்ப நல்லாவே ஒர்க் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பாராட்டிட்டு போறாரு. ஹீரோனுக்கு வாய் இங்க இருந்து 10 ஊருக்கு விரியுது. ஒரே குஷி ஆயிரா. ஹீரோயின்ட்ட அவ கூட ஒர்க் பண்ற பொண்ணு ஒருத்தி ஏதாச்சும் குட் நியூஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணுங்க யாரோ வர்றதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினும் யாருன்னு சொல்லி பாக்குறா. பார்த்துட்டு அவளும் ஷாக் ஆகி நிக்கிறா. அங்க ஒரு பையன் வரான். அவன் ஹீரோயின்ட்ட வந்து பேசும்போது ஹீரோயின் லீமின்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த பையன் என்ன உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோன் அவன்கிட்ட நீ தானே லாட்டி டியூட்டி ஃப்ரீ ஷாப்போட மாடல் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் அச்சிச்சோ அந்த ஷூட் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலையே அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு நான் உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்களோட புக்கை கூட படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துட்டு இதோட ஆத்தர் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. 2வது பொண்ணும் நானும் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 2 பேருமே வளைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோன் அவளோட மனசுக்குள்ள இவன் கண்டிப்பா நம்மள ட்ரிப் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி வந்து அப்புறம் லீமிங்கோ நம்ம முன்னாடி எப்போ மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ இவ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோன்னு சொல்றா நம்ம முன்னாடி கண்டிப்பா மீட் பண்ணிருப்போம், நான் உனக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் அப்பயே இந்த பக்கம் வந்தீங்களாக்கும் அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கு ஹீரோ எனக்கு கொஞ்சம் லாட்டி டியூட்டி ஃப்ரீ ஷாப்போட இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோன் அவனை அடிச்சுட்டு நடிக்காத நீ என்ன டேட்டிங் கூப்பிட தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் வேற பட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்க நீ என்ன லூஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்க ஹீரோயின்ட்ட ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்த உடனே மட்டை ஆயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்க ஹீரோட்ட அவ கொஞ்சம் லூஸ் ஆயிட்டா, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் ஹீரோட்ட உனக்கு என் நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வெக்கப்படுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஆத்தா நீ என்ன கருமத்தை வேணா பண்ணு, ஆனா வெக்க மட்டும் படாத அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ ஹீரோயின்ட்ட நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட போய் என்னோட ஃப்ளைட் போறதுக்கு முன்னாடி அந்த ஷாப்பை பத்தி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டை கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களும் ஹீரோட டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் அந்த டேபிள்ல அந்த புக்கை எடுத்துட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஹீரோட அந்த புக்கையே படிச்சுட்டு வரா. அப்ப ஹீரோனை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோ ஹீரோயின்ட்ட வரான். ஹீரோன் அவன் கிட்ட நான் அப்படி பேசினதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பரவாயில்ல எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நான் உன்னோட புக்கை படிச்சேன் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா அதுவும் ஒரு லைன் எழுதியிருக்கா பாரு, அப்பா அடிச்சுக்கவே முடியாது, செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை சொல்றா. நம்ம லவ் பண்ற ஒன்னதான் டெய்லியுமே தேடுவோம், நம்ம லவ் பண்றத தேடுறது தானே நம்மளோட வாழ்க்கையே, அந்த லைன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நான் இப்ப கொஞ்ச நாளாவே ஒரு ஜேர்னி போன மாதிரி இருந்துச்சு, சோ நீ எழுதினது என்னோட ஹார்ட்டை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோ சொல்றா இதை நான் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு தான் எழுதினேன், ஆனா நிறைய பேருக்கு இது புரியவும் இல்ல ரீச் ஆகவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோ அவன் கிட்ட ஆமா நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ இதை நீ கீழே விட்டுட்டு போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஒன்னு கொடுக்குறான். ஹீரோயினும் அதை வாங்கி பாக்குறா. அது ஒரு மேஜிக்கல் கார்டு, அதுல இப்ப லீமின்கோவோட போட்டோ வருது. இப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது லீமின்கோ தான் அவளோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஈனு வாயை பொழந்துட்டே இழிக்கிறா. ஹீரோ சிரிக்கிறான். இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.